ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஆதி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. இதை கேட்டதுமே மித்ராவும் சுதாகர் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியை மித்ராவோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்ததை பார்த்துட்டு ஆதி பாரதியை அழைச்சிட்டு மித்ரா வீட்டில் இருந்தே வெளியேறுதாங்க. இதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாத மித்ரா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதி முன்னாடியே மீனா பயங்கரமாக போட்டு அவங்க பாரதியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுதாகரை அவங்க வெளியே கொண்டுட்டு வந்துருந்தாங்க ஆதி. அப்புறமும் கூட மீனாவோட கோபம் கொஞ்சம் கூட குறையாமல் பாரதியை பற்றி ரொம்பவே மோசமாக திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்கள இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது நான் தான். அதான் உங்களுடைய கணவரை நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, அதுக்கப்புறமே எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பாரதியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க, நான் அப்படி தான் திட்டுவேன். இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என்னமோ அவங்க சொந்த வீடு மாதிரிக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. போகிற போக்க பார்த்தாக்கி நாங்கள் தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும் போலுக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. அவங்கள ஏதோ ஒரு அவசரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, ஏதோ 4-5 நாள் இந்த வீட்டில் இருப்பாங்க போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க என்னென்னா இந்த வீட்டிலேயே டேரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் என் புருஷனை இன்னைக்கு என்னென்னா அவங்க உள்ள தள்ளி இருக்கிறாங்க, அது வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கவோ உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னமோ அவங்க தப்பு பண்ணின மாதிரிக்கே நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. பண்ணின தப்புதெல்லாம் இவர் தானே. அந்த பையன் என்ன பண்ணுனா அவன் சின்ன குழந்தை உண்மையை சொன்னான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் தப்பு பண்ணது எல்லாமே உங்கள் கணவர் தான், அவங்க மேலே எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னென்னா அவரை விட்டுட்டு இவங்கள போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆதி கேட்கவும் இப்படி மீனாவுக்கும் ஆதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஆதி பாரதியை கூப்பிட்றாங்க. பாரதியும் சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே பாரதி ஆமாம் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட நானும் வாரேன் அப்படின்னு ஆதி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாரதியோட பாட்டியை அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாரதியோட பாட்டி அவங்க பாரதியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, ஆதி சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். இதுக்காக தானே நம்மளும் காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த இது தருணம் நம்மளுக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது. ஆதி பாரதி கூடயே வாரன்னு சொல்லிட்டான், இது போகிறோம் அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆதி இந்த மாதிரிக்கு முடிவெடுப்பார் சொல்லிட்டு நம்மளே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாரு அங்கே என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கவும் உடனே சுதாகர் மீனாவை போட்டு திட்டுறாங்க, மீனா நீ என்ன புரிஞ்சுக்காம இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க, ஆதி கொஞ்சம் அமைதியாக இருங்க, மீனா ஏதோ கோபத்தில் இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டா, அவன் என்னை அரெஸ்ட் பண்ணினாங்களா அதனால தான் அவள் கோபத்தில் இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டா, அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பாரதி, நீ ரூமுக்குள்ளே போ அப்படின்னு சுதாகர் சொல்லவோ அப்போ மித்ராவும் சொல்கிறாங்க, ஆமாம் அண்ணி ஏதோ அண்ணனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் ஏற்பட்டதுனால தான் கோவத்தில் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டாங்க, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க பாரதி, நீங்கள் ரூமுக்குள்ளே போங்க, ஆதி நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு மித்ராவும் சொல்லவும் அண்ணி ஏன் அண்ணி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் மீனாவை போட்டு திட்டவும் ஆமாம் மித்ரா உன்னா நீயும் உங்கள் அண்ணனே என்னையே திட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணி கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, ஆதித்யாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா அவங்களே இந்த வீட்டை விட்டு நானே போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடவும் பாரதி நீங்கள் ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது பாரதி உடனே ஆதியை பார்த்துட்டு இருக்கவும் ஆதி நீங்கள் ரூமுக்குள்ளே போங்க பாரதி அப்படின்னு சொல்லவும் பாரதியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே பாரதியோட பாட்டி ஐயோ இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அந்த மித்ரா பாரு விட மட்டுக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் அதாவது மீனா மேலே கொஞ்சம் கோவத்தோட தான் அவங்க ரூமில் போய் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுதாகர் மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா நீ இப்படிலாம் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஆதியை வீட்டை விட்டு போயிட்டாருன்னா அப்புறமா மித்ராவுக்கு கல்யாணமே நடக்காம ஆயிரும், மித்ராவை பிரிஞ்சிருவார், மித்ரா ஆதியை 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறான், இதுக்காக நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் என்னுடைய தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை
முகூர்த்தம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஜோசியரை நான் இப்பவுமே வரவழைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாவும் அப்போ அவங்க அம்மாவும் சொல்றாங்க ஆமா மாப்பிள்ள மீனா சொல்றதான் கரெக்டு. மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். அவங்க கல்யாணம் நடக்காத வரைக்கும் தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்குது. 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும் நீ ஜோசியரை உடனே வரவழைச்சிரு, நம்ம வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது மீனாவும் உடனே வந்து ஜோசியரை வரவழைக்கிறாங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடவும் உடனே வந்து ஆதி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அவங்க திடீர்னு ஜோசியரை வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரிக்கு பாரதி அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே அவங்களும் யோசிக்கிறாங்க. என்ன திடீர்னு ஜோசியர் வந்திருக்கிறாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் அப்போ மீனா வந்து சொல்றாங்க, அதாவது ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் 2-3 தடவை வந்து ரெடி பண்ணியும் அது தடங்கலாகி போச்சுது. இப்போ அடுத்த முகூர்த்தத்திலே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீங்களே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, அதுக்காக தான் நான் ஜோசியரை வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லவும் இதை கேட்டதுமே பாரதியோட அம்மாவும் பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி திடீர்னு இப்போ இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் அதுதான் தான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே பார்த்தோம்னா ஜோசியரும் ஒரு டேட்டை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது உடனே அந்த டேட்டை வந்து அவங்க சொல்லிடவும் ஆதி வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்போ வேறு ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மித்ரா வந்து பார்க்குறாங்க, என்ன திடீர்னு ஆதி இந்த மாதிரிக்கு சொல்கிறாரு அப்படிங்கும்போது அப்போ சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சுதாகர் வந்து ஆதிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆதி திடீர்னு இந்த மாதிரிக்கு நீங்கள் முடிவெடுத்து சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்புறமா எதுக்காக இந்த முடிவெடுத்தீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இது எல்லாமே வந்து இப்போ எடுத்த முடிவு தான், நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால இந்த கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இதோட நீங்கள் நிறுத்திடுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டே நான் போகணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க ஆதி, அண்ணி பேசினதெல்லாம் மனசில் வச்சு தானே நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, அண்ணி வந்து ஏதோ கோபத்தில் இந்த மாதிரிக்கு திட்டாங்க, ஆனால் அதை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும் போது இல்லை இது இப்போ இல்லை, நானும் கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பாரதியோட குடும்பம் என்ன தப்பு பண்ணாங்க, நான் கூப்பிட்டனால தானே அவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரங்களோட அவங்க கூடுதலாகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அப்படி இருந்தப்போ கூட அவங்க இப்படிலாம் மீனா வந்து பேசிட்டு இருக்கிறத என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஆதி சொன்னதுமே மித்ராவுக்கும் சுதாகருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க, பாரதி நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம வீட்டை விட்டே போகலாம், நானும் உங்கள் கூட வர தயாராகிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மனவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அதாவது அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் இந்த வச்சு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனவும் நினைக்கிறாங்க. அப்போ பாரதியோட அம்மாவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே தமிழ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி பார்த்தீங்களா அப்பா வந்து அதாவது இந்த வீட்டை விட்டே வாரன்னு சொல்லிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வாரன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது ஆமாம் தமிழ், இதை வச்சு எப்படியாவது உங்கள் அப்பா அம்மாவே நம்ம ஒன்று செத்துறணும் அப்படிங்கவும் உடனே ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்லிடுறாங்க, என்ன பாரதி பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க, நான் ஏற்கனவே நான் வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியேறிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி சரி அப்படின்றதாங்க. பாரதி இப்படி சரின்னு சொன்னதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது பாரதி உடனே வந்து சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இங்கே பார்த்தோம்னா மித்ராவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.